செய்வார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மார்க்கச்சட்ட விளக்கம் என்று நாம் ஆரம்பித்து கடந்த மாதம் பயணத் தொழுகை, ஒரு பிரயாணி எப்படி தங்களுடைய ஃபர்லான தொழுகைகளை அமைத்து கொள்ள வேண்டும், பிரயாண சமயத்தில் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உண்டான முழு சட்டத்தை நாம் கடந்த மாதம் பார்த்தோம். இந்த மாதம் நாம் பார்க்கக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், சலாத்துல் மரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோயாளி தங்களுடைய உடலில் நோய் வந்துவிட்டால், இந்த நோய் வந்த சமயத்தில் ஃபர்லான தொழுகைகளை எப்படி அவர் கையாள்வது, இது பற்றி உண்டான ஷாஃபிஈ மதுஹபிலும் ஹனபி மதுஹபிலும் ஒரு முழுமையான சட்டத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த சட்டம் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலில் நோயை ஏற்படுத்தி தருகிறது. அதுபோல அந்த நோயை ஷிஃபாவாக்கி ஆரோக்கியத்தை தந்து அந்த நோயிலிருந்து முழுமையான ஒரு விடுவிப்பையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகிறார். நோயை தருவதும் அல்லாஹ், அதனுடைய ஆரோக்கியத்தை தருவதும் அல்லாஹ். ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அல்லாஹ்வை நாம் நினைப்பதே கிடையாது. நோய் வந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ்வை நினைக்க நம்முடைய மனம் ஒத்துக்கொள்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு நிலைமையை மனிதனுக்கு வைத்திருக்கின்றான். அப்போதுதான் அவனை படைத்த எஜமானனான அல்லாஹ்வை நினைப்பதற்குண்டான ஒரு தூண்டுதல் மனதில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா என்பதையும் அந்த நோய் தந்ததற்கு பிறகுதான் நம்மை நாமே நாம் விளங்கி கொள்ள முடியும். நாம் நன்றியுள்ள அடியான் தான், இல்லை நம்ம நன்றி கெட்ட அடியானாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் நோய் வந்ததற்கு பிறகுதான் நம்மை நாமே விளங்க முடியும். ஆரோக்கியமாக இருக்கும்போது, உடம்புல தெம்பு இருக்கும்போது, என்ன மிஞ்சுறதுக்கு யார் இந்த உலகத்தில் இருக்கா? யாருமே கிடையாது. நான் தான் பெரிய ஆள். என்ன மிஞ்சுறதுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. இவன் சொல்லி நான் கேட்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லி தான் அவன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மமதை என்ற ஒரு விதமான தற்பெருமை மனதில் எப்போதுமே மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, பெருமை என்பது என்னுடைய ஆடை, அதை நீ அவிழ்க்க நினைத்தால் உன்னை நான் அழித்து விடுவேன். பெருமை என்பது என்னுடைய ஆடை. அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை என்பது என்னுடைய ஆடை, அதை நீ அவிழ்க்க நினைத்தால் உன்னை நான் அழித்து விடுவேன். இப்போ அல்லாஹ் அந்த ஒரு தற்பெருமையை மனதிலிருந்து அகற்றி விடுவதற்காக வேண்டித்தான் நோயை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். அதுபோல ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நோய் என்பது ஒரு மனிதனுக்கு சோதனை அல்ல. நோய் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சாபம் அல்ல. நோய் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு அடிப்படையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அதனால தான் ஒரு நோயாளி தான் நோயுற்று இருக்கும்போது அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார் அப்படின்னா அந்த துவா கபூலாகும். ஒரு நோயாளி அல்லாஹ்விடத்தில் தான் நோயுற்று இருக்கும்போது ஒரு துவா செய்கிறாங்கன்னா அந்த துவா உடனே கபூலாகும் அல்லாஹ்விடத்தில். அதுபோல ஒரு நோயாளி அவர் நோயுற்று இருக்கும்போது வேதனையை அனுபவிக்கிறனால, நரகத்தில் அவர் அடையக்கூடிய அந்த வேதனையை இந்த உலகத்திலேயே அவர் நோயுற்று இருக்கிறனால அடையறதுனால அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. மூணாவது விஷயம், அவர் பாவமே செய்யாத மனிதருங்க, அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு. அவர் பாவமே செய்யாத மனிதர்,
அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு சில நேரங்கள்லாம் பெரிய பெரிய ஹசரத் மரங்களை எல்லாம் நம்ம நினைச்சு வச்சிருப்போம். இவங்கெல்லாம் பெரிய அஜத்தாச்ச, நிறைய சேவை செஞ்சவங்களாச்ச, இவங்களுக்கு போய் கேன்சர் வந்திருக்க, அதுவும் நாக்குல. இவர் என்ன பேசினாலும் உண்மையை தானே பேசுவாரு, இவர் என்ன சொன்னாலும் குரான் ஆயத்து தானே பேசுவாரு, ஹதீஸை தானே பேசுவாரு, இவர் சுண்ணத்தான விஷயத்துல ரொம்ப பேணுதலா இருப்பாரு, அவருடைய வாழ்க்கையில இவர் நிறைய தர்மம் செஞ்சிருக்கிறாரு, நல்ல விதமான மனிதராச்ச, பெரிய ஆபிதாச்ச, இவர் வணக்கசாலியாச்ச, இவருக்கு போய் கேன்சரா, இவருக்கு போய் வயிற்றுல கேன்சரா, நாக்குல கேன்சரா, முகத்துல கேன்சரா, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ ஆலிம் பெருமக்களை இந்த தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேச்சாளராக, மிகப்பெரிய மாமனிதராக வாழ்ந்த எத்தனையோ ஆலிம் பெருமக்களுக்கு கேன்சர் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்யணும் இல்லையா? இவங்களுக்கு போய் இப்படி ஒரு நோயா? இவங்க என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? பாவமே செய்யாத மனிதராச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதுக்கு தான் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஒண்ணு நோய் அல்லாஹு தஆலா நமக்கு தரதுனால நம்முடைய உள்ளத்தில் உண்டான தற்பெருமையை நீக்கி அல்லாஹ் நம்மை உயர்வுபடுத்துகிறார். இன்னொன்னு, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். மூன்றாவது, அவர் எதுவுமே பாவமே செய்யாத மனிதனாக இருந்தும் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனையான ஒரு நோய் அல்லாஹு தஆலா தரான்னு சொன்னா, நாளை மறுமையில எல்லோருக்கும் முன்னிலையில அல்லாஹு தஆலா அர்ஷ் என்கிற சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருப்பான். அவரு அல்லாஹ்வினுடைய வலது பக்கமாக அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லோருக்கும் எல்லாருமே நினைப்பாங்க, இவர் உலகத்துல வாழும்போது வஃபாத் ஆகும்போது பெரிய ஒரு நோயில பீடிக்கப்பட்டு வஃபாத் ஆகியிருந்தாரு, இவர் இப்போ அல்லாஹ்வுக்கு பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்பதான் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக இவர் யார் என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துவார். நீங்க எல்லாம் இவரை அவர் வஃபாத் ஆகிற அந்த சமயத்துல அவருக்கு அந்த நோயை நீங்க வச்சு, இவர் பெரிய பாவம் செஞ்சிருப்பார் போலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி அல்ல, இவர் பாவமே செய்யாத சிறந்த மனிதர். இவர் யார் தெரியுமா? பாவமே செய்யாத சிறந்த மனிதர். ஒவ்வொரு வினாடியும் என்னை நினைத்து அவருடைய உள்ளத்தில் என்னுடைய பயத்தை மேற்கொண்டவர். எந்த காலகட்டத்திலும் இவருடைய உள்ளத்தில் தற்பெருமை வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் முன்னிலையில அவரை பாராட்டக்கூடியவனாக இருப்பான். அப்படி உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே நோயை ஏற்படுத்தி தருகிறான். எனவே நோய் என்பது வேதனை அல்ல, நோய் என்பது ஒரு சோதனை அல்ல, நோய் என்பது நமக்கு பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீக்குவதற்கும் அதுபோல நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கும் தான் நோய் தரப்படுகிறது. அதனால அந்த நோயாளிக்கு அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். நோயாளி அப்படின்னா மார்க்க சட்டத்துல நோயாளினா யாரு அப்படின்றத நம்ம முதல்ல விளங்கணும். ஏன்னா இப்போலாம் நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அதே மாதிரி வாலிப வயது பிள்ளைங்க, நல்ல டீன் ஏஜில் உள்ளவங்க, வாலிப முறுக்கில் உள்ளவங்க, அந்த பிள்ளைங்களே இன்னைக்கு வயிற்று வலி, தலைவலி, சும்மா ஏதாவது ஒரு இடத்துல ஒலிச்சிச்சுன்னா அப்படியே என்னமோ ரொம்ப வலிக்கிற மாதிரி அப்படியே காட்டிக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறாங்க, ஆனால் அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் எவ்வளோ திடகாத்திரமாக இருந்திருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வலி வந்துட்டாலும் உடனே அப்படியே சுணங்கி போய் ஓரத்தில் உட்காந்துடுறாங்க. இது நம்முடைய பிள்ளைகளுடைய பலகீனம். இதை நம்ம ஒரு நோயாக நினச்சிக்க கூடாது. இது நம்ம ஒரு நோயாக நினச்சிக்க கூடாது. இது என்ன அப்படின்னா நோய் வந்த மாதிரி உள்ள நடிப்பு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நோய் வந்த மாதிரி என்றைக்குமே நடிக்காதீர்கள். அப்படின்னா ஒரு நாள் நோயினால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. எப்படி? நோய் வந்த மாதிரி என்னைக்குமே நீங்க நடிக்காதீங்க. யாராவது பார்த்து என்னை பார்த்து ரொம்ப வருத்தப்படணும், ரொம்ப எனக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வரும்போது மட்டும் அப்படியே
ஒரு சுருக்கமாக அப்படியே ஒரு கவலையாக நம்மளை காட்டிக்கிறது. அப்படி நோய் வந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே நடிக்காதீங்க. நோய் வந்த மாதிரி நடிச்சிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அதை விட பெரிய நோயை கொடுத்து அல்லாஹ் தஆலா உங்களை பாதிப்பிற்குள் உள்ளாக்கி விடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹதீஸுடைய ஏடுகளில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால எதை நோயாக மார்க்க சட்டம் நமக்கு சொல்லி தருகிறது என்று சொன்னால், எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு எந்த ஒரு நோயினால், அது எந்த நோயாக கூட இருக்கலாம், ஒன்று ஜுரமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உடல்ல ஏற்படக்கூடிய விதமாக இருக்கலாம். இப்போ நம்ம பெரிய ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தை கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் உடல் முழுக்க வலிக்கும். எங்கே வலிக்கொண்டே சொல்லவே முடியாது. உடம்பு முறுக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு விடுறதுக்கு கூட நம்மளால முடியாது. மூச்சு திணறல் ஏற்படும். கால் வலிக்கும், கெண்டை கால் வலிக்கும். இதெல்லாம் இருக்கு, விளங்குதுங்களா? அந்த மாதிரியான நேரங்களில் வெளியே போகவும் முடியாது, வெளியே இருக்கிறவங்களும் உள்ள வர வைக்கவும் முடியாது. இது மாதிரியான சோதனையான காலகட்டத்தில் நம்ம கடந்து தான் வந்திருக்கோம். அதனால மார்க்க சட்டத்தில் நோய் ஏற்பட்ட நோயாளி அப்படின்னா யாரை பார்க்கப்படுகிறது அப்படின்னா, யாரு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையிலேயே இருக்கிறாங்களோ அவங்க தான் நோயாளி. இதான் மார்க்க சட்டம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தில் உள்ள நோயாளி. சும்மா கால் வலிச்சிச்சு, என்ன ஒரு கட்டலில் உட்காந்து தொழுகிறாரு, அல்லது ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்து தொழுகிறாருன்னா உடனே அவர் நோயாளின்னா நம்ம கணிக்கக்கூடாது. இடுப்பு வலிக்குது, உடனே அவர் நோயாளி அப்படிலாம் கணிக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தாங்கன்னா இடுப்பு சத்தவங்களாக தான் இருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே நம்ம சாப்பிட்றோம், அதைத்தான் விரும்பி சாப்பிட்றோம். பர்கர், கீன் ரோல், சுப்பி ரோல், என்னென்னமோ வந்திருக்கு, ரோல்டு எல்லாத்தையும். இன்னும் சொல்ல போனால் நம்ம பிள்ளைங்க நமக்கு தெரியாததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஃபோனை காட்டுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். எப்படி அப்போ உங்கள் ஃபோனை காட்டுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் அப்படின்றான் நம்ம பிள்ளை. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு போய் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சாப்பாடு, நம்முடைய உணவு எல்லாமே அப்படி ஆகிவிட்டது. எப்போ எடுத்தாலும் நம்மளை நோயாளியாகவே நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கக்கூடாது, இந்த நினைப்பே வரக்கூடாது. நோயே நம்முடைய உடல்ல இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக நினைத்தாலே அதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதுதான் இன்னைக்கு மெடிக்கல் ரிசர்ச்லேயே நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லா மருத்துவர்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் உள்ளத்தில் நோய் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்றே நீங்கள் நினச்சிக்கணும். அதுதான் உங்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் அது சுகத்தையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் மார்க்கம் நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டப்பட்டு விட்டது. அதனால நோய் என்பது மார்க்கம் எதை கண்ணோட்டமாக பார்க்கிறது என்று சொன்னால், எழுந்திருக்கவே முடியாத அளவிற்கு படுத்த படுக்கையாக இருப்பவர்கள், அவர்கள் தான் நோயாளி. அந்த நோயாளிக்கு மார்க்கம் என்ன சட்டம் சொல்கிறது என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும். லுஹரு, அஸ்ர், அதே மாதிரி மக்ரிபு, இஷா. லுஹரு, அஸ்ர் அல்லது மக்ரிபு, இஷா ஆகிய இந்த 4 ஃபர்லான தொழுகைகளை லுஹருடைய நேரத்தில் அசரை சேர்த்து தொழுது விடுவது, அல்லது அசருடைய நேரத்தில் லுஹரை சேர்த்து தொழுது விடுவது. லுஹருடைய நேரத்தில் அசரை சேர்த்து தொழுவதை ஜம்உ தக்தீம் என்று மார்க்க சட்டத்தில் சொல்லப்படும். அசருடைய நேரத்தில் அசரை தொழுகிற போது, அசரை தொழுவதற்கு முன்பாக லுஹரை சேர்த்து தொழுவது என்பது ஜம்உ தஅகீர், பிற்படுத்தி தொழுவது என்று சொல்லப்படும். அதே மாதிரி மக்ரிப், இஷா என்று வருகிற போது மக்ரிப் தொழுத உடனேயே இஷாவையும் சேர்த்து தொழுது விடுவது, அல்லது இஷாவுடைய நேரத்தில் இஷா தொழுவதற்கு முன்பாக மக்ரிபை தொழுது விட்டு அதற்கு பிறகு இஷாவை தொழுவது. இப்படியாக ஒரு நோயாளிக்கு அவருடைய உடல் சூழலை கவனித்து, அவருக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேணாம், மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம், அவருக்கு தெரியும் நம்ம இந்த நேரத்தில் எழுந்திரிச்சு உட்கார்ந்தா நமக்கு எதுவும்
செய்யாது, உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான நேரத்தில் அவர் எழுந்திருச்சு இந்த 4 தொழுகைகளில் லுகர் அசர் சேர்த்து தொழுது கொள்வது, மக்ரிப் இஷா சேர்த்து தொழுது கொள்வது. அப்போ சுபு என்ன செய்கிறது? சுபு தனியான ஒரு தொழுகை, சுபுவுடைய நேரத்திலேயே சுபு தொழுகையை தொழுது விடுவது. அது எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் இப்படிதான். அப்போ நீங்க படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர், எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு உண்டானவர் அப்படி நீங்க சொல்றீங்க. அதுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், படுத்த படுக்கையாக அவர் நோய் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் இருப்பார். எல்லா நேரத்திலையுமே அவர் படுத்த படுக்கையாகவே அவர் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஒரு சில நபர்களுக்கு வரும். அந்த இடத்திலேயே அவங்க மலஞ்சலம் குளிப்பார்கள். அந்த இடத்துலயே அவங்களுக்கு உடல்ல அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு விடுவாங்க. அவங்களுடைய பிள்ளை செல்வங்கள், அவங்களுடைய மனைவி ஏதாவது உதவி செய்யும். அந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சாதியமாக இருக்கக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு ஒழு செஞ்சு விடணும். ஒழு செஞ்சு விட்ட உடனே அவங்க கையை அசைச்சு, படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க, கையை அசைச்சு அவங்க தொழுது கொள்ளணும். இப்படி அல்லாஹ் படுத்த படுக்கையாக தான் இருக்கணும். ருக்குவை சுஜூதெல்லாம் எப்படி செய்யறது? கொஞ்சம் அப்படி தலையை இப்படி சாய்த்து கொள்வது. ருக்குவுக்கு கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டாருன்னா சஜிதாக்கு இன்னும் கொஞ்சம் சாய்த்து கொள்வார். அப்படி இப்படி கையை அசைத்து தொழுவதும் தலையை அசைத்து தொழுவதும் ஒருத்தருக்கு முடியலை. அவருக்கு கையும் இப்படி எடுத்து போட்டு அப்படியே கீழே தான் போய் விழுது, தலையும் இப்படி எடுத்து அவர் கீழே தான் போய் விழுது. அந்த மாதிரியான ஒரு நோயுடையவராக இருக்கிறாரு. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, கண்களை அசைத்து தொழுகலாம். கண்களை அசைத்து தொழும். கண்ணுடைய அந்த சைக்கினையினால தக்பீர் கட்டுற மாதிரியும், ருக்கு செய்கிற மாதிரியும், சஜ்தா செய்கிற மாதிரியும் அவர் கண்களை அசைத்து தொழுவலாம். ஒருத்தருக்கு கண்களையே அசைக்க முடியல அப்படின்னா அவர் என்ன செய்கிறது? உள்ளத்தினால் தொழுகையினுடைய அந்த காரியங்களை, அந்த அமல்களை உள்ளத்தினால நினைச்சுக்கணும். அல்லாஹ் அக்பர் கை கட்டுற மாதிரி, அல்லாஹ் அக்பர் ருக்கு செய்கிற மாதிரி, அல்லாஹ் அக்பர் சஜிதா செய்கிற மாதிரி, அத்தஹியாத்து ஓதுற மாதிரி மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொள்வது. இப்படியாக கல்வினால் அவர் தொழுது கொள்வது. ஆக மொத்தம் யாருக்குமே தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அமர்கள் சத்தாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்க கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய இறப்பினுடைய அந்த நாட்கள் வருவதற்கு முன்பாக உள்ள அந்த நாட்களில் படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அப்போ கூட அவங்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஒழு செஞ்சு விட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அழுது அவங்க ஒழு செஞ்சு விடுறாங்க. அந்த ஒழு செஞ்சு விட்டோன்னு அவங்க தொழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுது விட்ட பிறகு சொன்னாங்க, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. தொழுகையை விட்டவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த பங்கும் கிடையாது. லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. தொழுகையை விட்டவனுக்கு இந்த உலகத்தில் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு எங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோயுற்று இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கடைசி மரண தருவாய்க்கு 1 நாள் 2 நாட்களுக்கு முன்பாக இதை மக்களின் சமூகத்தில் இந்த ஹதீஸை அவர்கள் அறிவித்தார்கள் என்பதாக ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இதுதான் சட்டம், இதுதான் நோயாளிக்கு உண்டான சட்டம். இந்த சட்டத்தை தான் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல 4 மதுஹபுக்குரிய இமாம்களும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹனபியா இருந்தாலும் சரி, மாலிக்கியாக இருந்தாலும் சரி, ஹம்பலியாக இருந்தாலும் சரி, எந்த 4 மதுஹபுகளிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுதான் சட்டம் என்று எல்லோரும் யோகவித்த அடிப்படையில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே எந்த ஒரு காலகட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை மார்க்க வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டிவிட்டார்கள். எனவே அந்த வகையில் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சாலிஹான தாய்மார்களை வீட்டிலே பேணுதலாக தொழுது வரக்கூடிய சாலிஹான தாய்மார்களாக
அல்லாஹு தஆலா உருவாக்கி அருள் புரிவானாக. கேட்டதின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.